ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். இன்றைக்கி நல்ல டேஸ்டியான மேங்கோ ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கேரளாவில் எல்லாம் பண்ணுற ஒரு ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 மாங்காய் எடுத்துருக்கிறேன். அது இந்த மாதிரி தோலெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. நல்லா வாஷ் பண்ணி தொடச்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கட் பண்ணி ஒரு சைடில் வச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதும் ஆயில் கொஞ்சம் சூடானதும் மஸ்டர்ட் சீட்ஸ் அது கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணக்கூடாது, வெறும் கடுகு தான் ஆட் பண்ணணும். கடுகு ஆட் பண்ணி கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணி இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 10லேருந்து 12 பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கணும். பூண்டு போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதுக்கு தான் பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போது பூண்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வத்தல் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெட் சில்லி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா இந்த பூண்டு ஒரு லைட்டு கோல்டு ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், நல்லா கொஞ்சம் நிறைய பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம பொடிங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணி கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ உப்பையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாங்காய் பீசஸ் இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஆறுனதுக்கப்புறம் ஒரு நல்லா ஏர்டைட்டான ஜாரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.